வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைக்காக இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட் கெனடி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தடை உத்தரவுகள் காரணமாக ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் விடயத்தில் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தகவல். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய தேர்தல் பிரச்சார மையம் இன்று திறப்பு. கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்த பின்னர் கடன் வழங்குநர்களின் ஆதரவு கிடைக்கும் என மத்திய வங்கி ஆளுநர் கருத்து. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்தவர் கைது. தும்பரையில் தோட்ட தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் வடிவேல் சுரேஷ் மனோ கணேசன் ஆராய்வு. ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான போரில் இஸ்ரேல் தனித்து நின்று போரிடவும் தயார் என இஸ்ரேலிய பிரதமர் தெரிவிப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. தடை உத்தரவுகள் காரணமாக ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் விடயத்தில் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். தடை உத்தரவுகள் காரணமாக ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் விடயத்தில் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படும் போது நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. இந்த விடயமே நியமனங்களை வழங்கும் விடயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் மஹிந்த அபேவர்தன தலைமையில் கூடியது. அதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පසුගිය වර්ෂයේ මාර්තු 25 සූදානම් කරලා තිබුණා. அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களில் 23,000 பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்திருந்தோம். 9 மாகாணங்களுக்கும் விண்ணப்பம் கோரும்போது 52,000 பேர் விண்ணப்பித்தனர். ஆசிரியர் யாப்பிற்கு அமைய கடந்த வருடம் மார்ச் மாதம் அட்மிஷன் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் 33 பேர் நீதிமன்றில் வயதெல்லையை 45 வரை அதிகரிக்குமாறு கோரி மனு தாக்கல் செய்திருந்தோம். ஏனைய மனுதாரர்கள் பரீட்சைகளின்றி நியமனத்தை வழங்குமாறு கோருகின்றனர். இந்த பிரச்சினைகள் தொடர்பில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடை உத்தரவுகள் காரணமாக நியமனங்கள் வழங்கும் விடயத்தில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. இதன்போது எழுந்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச පළාත් උපාධිධාරීන් ගුරු සේවයට බඳවා ගැනීම නෑ දැනටමත් 2300ක් එක අවස්ථාවක ඊට පස්සේ 650 நான் விவாதத்திற்கு செல்ல விரும்பவில்லை. நான் கூறிய விடயத்திற்கும் நீங்கள் கூறிய விடயத்திற்கும் இடையில் வேறுபாடு காணப்படுகின்றது. நான் கூறிய விடயம் மேல்மாகாண பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளும் விடயமாகும். ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வணிக பட்டதாரிகளையும் அதில் உள்வாங்குமாறு என்னுடைய வேண்டுகோள் அமைய பெற்றிருந்தது. இதேவேளை வணிக பட்டதாரிகளையும் நியமனம் வழங்கும் விடயத்தில் உள்வாங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கல்வி அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். කරුණු දෙකක් ඉදිරිපත් කරනවා ගරු மேல் மாகாணத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 2,951 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 6,000 பேருக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவே தரவுகள் தெரிவிக்கின்றன. வணிக பட்டதாரிகள் 1,200 பேர் வரையில் விண்ணப்பம் கோரியுள்ளனர். ஆனால் வணிக பட்டதாரிகள் எவருக்கும் நியமனம் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே குறித்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். නිසා ඒක පිළිබඳව ඔබතුමාගේ අවධානය යොමු කළා යම්කිසි පියවරක් ඒ අය වෙනුවෙන් ගන්නයි කියලා ඉල්ලීමක් කරනවා. ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக முஜிபுர் ரஹ்மான் சபாநாயகர் முன்னிலையில் இன்று காலை சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். நாடாளுமன்றம் இன்று காலை 9:30க்கு சபாநாயகர் மஹிந்த அபேவர்தன தலைமையில் கூடியது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினராக முஜிபுர் ரஹ்மான் சபாநாயகர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். டயானா கமகேயின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கத்தினால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே முஜிபுர் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக கொழும்பு மாநகர சபை மேயர் பதவி போட்டியிட தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை முஜிபுர் ரஹ்மான் ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முஜிபுர் ரஹ்மான் மேத்மா கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் Muhammad
Mujibur Rahman, do strongly declare and affirm that I will uphold and defend the Constitution of the Democratic Socialist Republic of Sri Lanka, and that I will not directly or indirectly in or outside Sri Lanka support, espouse, promote, finance, encourage or advocate the establishment of separate state within the territory of the Sri Lanka. I affirm and subscribe the 10th day of May 2025 before Parliament. I wish you all the best. Thank you. Thank you. இவ்வாறான நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு காமினி அமரசேகர, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது டயானா கமகே சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா இந்த மனு தொடர்பான தீர்மானத்தை அறிவிப்பதற்கு திகதி வழங்குமாறு கோரினார். அதற்கமைய மனுவை எதிர்வரும் 28ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டயானா கமகே தாக்கல் செய்த இந்த மனுவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச, பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார உள்ளிட்டோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். அனுசரணை வழங்கியோர் ஆயுட் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கே. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. பெரமுனவின் தேசிய தேர்தல் பிரசார மையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய தேர்தல் பிரசார மையம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் நிதி அமைச்சருமான பெசல் ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, கட்சியில் அங்கம் வகிக்கும் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் சர்வமத தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த தேர்தல் பிரச்சார மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த பெசல் ராஜபக்ச, கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் நிதி அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ, கட்சியில் அங்கம் வகிக்கும் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் சர்வமத தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த தேர்தல் பிரச்சார மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு நாம் தயாராக உள்ளோம். ஆனால் வேட்பாளர் இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை. நாம் கூடிய விரைவில் வேட்பாளரை தெரிவு செய்வோம். இளம் தலைமைத்துவத்திற்கு நாம் வாய்ப்பளிப்போம். தேர்தலை விரைவில் நடத்தினால் சிறந்த விடயமாக அமையும். ரணில் விக்ரமசிங்கவுடன் தேர்தலில் இணைந்து செயற்படுவது தொடர்பில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. நாமல் ராஜபக்சவுக்கு பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கட்சியின் தீர்மானத்திற்கு அமைய கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் மஹிந்த ராஜபக்ஷ வேட்பாளரை விரைவில் அறிவிப்பார். நாட்டிற்காக எவருடனும் இணைந்து செயற்படுவதற்கு நாம் தயாராகவே உள்ளோம். පුළුවන් වගේම මේ රටේ අපි විශ්වාස කරන දේශපාලන ප්‍රතිපත්ති ආරක්ෂා කරන්න පුළුවන්. මේ රටේ உரிய நேரத்தில் நாம் வேட்பாளரை அறிவிப்போம். நாட்டிற்கு பொருத்தமான பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய கிராமத்து மக்களின் பிரச்சினைகளை அறிந்து கொண்ட கட்சியை பாதுகாக்கக்கூடிய வெற்றியடையும் ஒருவரை நியமிப்போம். கட்சியை வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த விடயத்தையே முன்னெடுத்து வருகின்றோம். நாடு தீப்பற்றி எரிந்த காலத்திலும் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடிந்த கட்சியே எம்முடைய கட்சியாகும். எம்முடைய கொள்கையை பாதுகாக்கக்கூடிய நாட்டின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒருவரையே நியமிப்போம். අපි ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණේ
ජාතික මැතිවරණ මෙහෙයුම් මධ්‍යස්ථානය විවෘත කරනු ලැබුවා. ඉදිරිය ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய தேர்தல் பிரச்சார மையத்தை இன்று திறந்து வைத்துள்ளோம். எந்த தேர்தலையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள நாம் தயாராக உள்ளோம். எதிர்க்கட்சியினர் என்ன கூறினாலும் நாட்டு மக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடனேயே உள்ளனர். உரிய காலத்தில் நாம் வேட்பாளரை அறிவிப்போம். අපි තමයි ලංකායි පළවෙනියටම කාර්යාලය විවෘත කෙරුවේ. ඉතාමත් හොඳ දෙයක්. අපි வேறு கட்சிகளைப் போன்று ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்தில் குழப்பமடைய வேண்டிய தேவையில்லை. உரிய நேரத்தில் வேட்பாளரை அறிவிப்போம். சுபகாலத்தில் நாம் வேட்பாளரை அறிவிப்போம். எதிரணிகள் பிளவுபட்டிருப்பதால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றி நிச்சயமானதாகும். அனைத்து மாவட்டங்களிலும் நாம் தேர்தல் பிரச்சார மையங்களை திறந்து வைப்போம். මැතිවරණ කාර්යාලය අපේ පක්ෂය ආරම්භ කරා. අපි සාමාන්‍යයෙන් අර සංවිධානගත පක්ෂයක්. சீன கம்யூனிச கட்சிக்கு பின்னர் ஒருங்கமைக்கப்பட்ட கட்சி என எம்முடைய கட்சியை கூற முடியும். 2015 நாம் தோல்வியடைந்த தருணத்தில் அதிலிருந்து மீள்வதற்கு ஏதுவான ஒருங்கிணைப்பை கொண்ட கட்சியே எம்முடைய கட்சியாகும். அந்த வகையில் எம்மால் மீண்டும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்த பின்னர் கடன் வழங்குநர்களின் ஆதரவு கிடைக்கும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்த பின்னர் இருதரப்பு கடன் வழங்குநர்களிடமிருந்து இலங்கைக்கு அதிக ஆதரவு கிடைக்கும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அது வெற்றி அளிக்கும் என எதிர்பார்க்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கி ஏற்பாடு செய்த நீடித்து நிலைத்திருக்கும் உறுதிப்பாடு எனும் உரையாடல் நிகழ்வு நேற்று மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பல அறிஞர்களின் பங்கு பெற்றவுடன் இடம்பெற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். அமெரிக்க உதவி செயலாளர் நாட்டிற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி செயலாளர் டொனால்ட் லோ நாட்டிற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். இந்தியா மற்றும் பங்களாதேசுக்கான அவரது விஜயத்தை தொடர்ந்து இலங்கைக்கான விஜயம் அமையவுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் திகதி வரை இந்தியா மற்றும் பங்களாதேசுக்கான பயணம் அமையவுள்ளதுடன் அதன் பின்னர் அவர் இலங்கைக்கு பயணிக்கவுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை தொடர்பில் அவரது விஜயத்தின் போது அவதானம் செலுத்தப்பட உள்ளதாகவும் விஜயம் செய்கின்ற நாடுகளுடனான அமெரிக்காவின் இருதரப்பு நல்லுறவுகளை பலப்படுத்துவதே அமெரிக்க உதவி செயலாளரின் விஜயத்தின் நோக்கம் எனவும் அமெரிக்க அரசு திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பத்ரகாளி கோவில் அருகாமையில் உள்ள வீட்டில் கஞ்சா செடி வளர்த்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் பிசாந்த தலைமையிலான யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலில் குறித்த வீட்டை சோதனை செய்த போலீசார் சந்தேக நபரான 46 வயதான வீட்டின் உரிமையாளரை கைது செய்தனர். வீட்டின் முன்பகுதியில் உயரமாக வளர்ந்திருந்த கஞ்சா செடியையும் போலீசார் எடுத்துச் சென்றனர். ஐஸ் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்ட மூவரை 14 நாட்கள் விளக்குமறியலில் வைக்குமாறு இன்று வவுனியா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வவுனியா போலீஸ் நிலைய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு போலீஸ் பரிசோதகர் HM ரிஸ்வி தலைமையிலான போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து கடந்த 28ஆம் தேதி செட்டிக்குளத்தில் வசிக்கும் 35 வயதான இளைஞர் ஒருவரை 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் வைத்து கைது செய்தனர். நீதிமன்ற அனுமதி பெற்று குறித்த இளைஞர் போலீசாரால் தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் உக்குளாங்குளம் மில் வீதி பகுதியில் வைத்து செட்டிக்குளத்தில் வசிக்கும் 36 வயதான இளைஞரும் 12 லட்சம் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த இருவருக்கும் ஐஸ் போதைப் பொருளை விநியோகித்ததாக வவுனியா நகர பகுதியில் வியாபார நிலையம் ஒன்றை நடத்தி வரும் மதவு வைத்த குலத்தைச் சேர்ந்த 28 வயதான இளைஞர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதுடன் அவருடைய வீட்டிலிருந்து ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த மூவரையும் வவுனியா போலீசார் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் அவர்களை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க வவுனியா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தமிழ் தலைமைகளும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வலுவான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் என கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ராதுரை ரட்னம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தமிழ் தலைமைகளும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வலுவான தீர்மானம் ஒன்றை எடுத்து அதனை முன்கொண்டு சென்றால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ராதுரை ரட்னம் தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக மையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பாக பல ஜனாதிபதிகள், கூடுதலாக அது சந்திரியாக இருக்கலாம் அல்லது இராணுவ தளபதியாக இருக்கலாம், பலருக்கு தமிழ் சனங்கள், தமிழ் பேசும் மக்கள் நம்பி வாக்களித்து ஏமாற்றப்பட்டது வரலாறாகும். வடக்கு கிழக்கில் பெருவாரியான தமிழ் தேசியத்தை உள்வாங்குகின்ற கட்சிகள் கூடி பேசி கலந்துரையாடி எதிர்காலத்தில் ஜனாதிபதிக்கு வாக்களிப்பதன் ஊடாக எமது பிரச்சனைகள் தீர்க்கப்பட மாட்டாது என்று கடந்த காலத்தில் விடயங்களை அனுபவமாக பாடமாக கொண்டு எதிர்காலத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர்களை நாங்கள் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நியமித்து அந்த வாக்களிப்பதன் ஊடாக ஒரு வலுவான ஒரு செய்தியை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்க முடியும். அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்துவதற்கான செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்தால் தமிழர்கள், தமிழ் தலைமைகள் ஒரு உளவியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு ஒரு வலுவான செய்திகளை சர்வதேசத்துக்கும் தேசத்துக்கும் வடக்கு கிழக்குக்கும் எங்களால் வழங்க முடியும், கொடுக்க முடியும். அதன் அடிப்படையில் எதிர்கால ஜனாதிபதி தேர்தலை அனைத்து தமிழ் தலைமைகளும் ஒன்று சேர்ந்து வலுவான ஒரு முடிவுகளை எடுத்து அந்த முடிவுக்கு ஏற்றவாறு ஒரு செய்திகளை நாங்கள் சொல்லும் பட்சத்தில் தமிழ் மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை அனைத்து கட்சிகளும் ஒன்று சேராமல் ஒரு வலுவான முடிவுகளை எடுக்காமல் கட்சிகளுக்குள் பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டு கட்சிகள் பிளவுண்டு உள்ள நிலையில் அப்படி முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் தமிழ் மக்கள் விரக்தியின் விளிம்பில் தள்ளப்படுவார்கள். இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களின் எதிர்கால விடயங்களை பாதிக்கும் என்ற செய்திகளையும் நான் வடக்கு கிழக்குள்ள தமிழ் தலைமைக்கு கூறிக்கொள்வதோடு இதை வலுவுள்ள சக்திகளாக எதிர்காலத்தில் தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கான நாங்கள் ஒரு செயற்பாடுகளை முன்னிறுத்துவதற்கு வலுவான ஒற்றுமைகளை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். கிளிநொச்சி மாவட்டத்தின் நடப்பாண்டுக்கான விவசாய குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் நடப்பாண்டுக்கான விவசாய குழு கூட்டம் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சு முரளிதரன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இரணிமடு குளத்தின் கீழான சிறுபோகு செய்கையை விரைவாக நிறைவுறுத்துவது தொடர்பாகவும் கல்மடு குளம், குடமுருட்டி குளம் ஆகியவற்றின் சிறுபோகு செய்கை தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் விவசாயத்துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் கூட்டத்தில் முன்கொண்டு வரப்பட்டது. விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டன. கடந்த கால கூட்ட அறிக்கை, நீர்ப்பாசன குளங்களின் தற்போதைய நிலைமை, சிறுபோக்கு செய்கை, துறை சார்ந்த தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன. இதன்போது பிரதி மாகாண பணிப்பாளர், மாவட்ட விவசாய பிரிவு, நீர்ப்பாசன திணைக்களம், விவசாய காப்புறுதி, மாகாண விவசாய திணைக்களம், கமநல அபிவிருத்தி திணைக்களம், விதை ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திணைக்களங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் திணைக்கள தலைவர்களுடன் கலந்துரையாடி முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதுடன் உப உணவு பயிர்ச்செய்கைக்கான நடவடிக்கையும் மேற்கொள்ள தீர்மானம் எட்டப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட விவசாய பணிப்பாளர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர், கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர், கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர், பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர், நீர்ப்பாசன பொறியியலாளர் மற்றும் துறை சார்ந்த திணைக்கள அதிகாரிகள் பங்கேற்றனர். இடர்மடு குளத்தின் கீழ் அங்களவாக 60% மேற்பட்ட பகுதியளவிலே விதைப்புகள் பூர்த்தியடைந்திருக்கின்றது. எஞ்சிய விதைப்புகளையும் மிக விரைவாக பூர்த்தி செய்யுமாறு விவசாய பெருமக்களையும் விவசாய அமைப்புகளையும் கோரியிருந்தோம். அத்தோடு தற்போது நிலவி வருகின்ற வறட்சியான காலநிலைக்கு அமைவாக நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். மன்னாரில் இன்று நுங்கு விழா இடம்பெற்றது. வெண்ணி மண் அறக்கட்டளையின் அனுசரணையுடனும் மன்னார் மாவட்ட உள்ளூர் உற்பத்தியாளர்களின் விற்பனை நிலையத்தின் அமலாக்கத்துடனும் இன்று நுங்கு விழா இடம்பெற்றது.
இன்று காலை 10:30 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலக வளாகத்தில் அமைந்துள்ள மன்னார் மாவட்ட உள்ளூர் உற்பத்தியாளர்களின் விற்பனை நிலையம் முன்பாக நுங்கு வழங்கப்பட்டது. இதன்போது மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் மக்கள் என பலர் நுங்கை பெற்றுக் கொண்டனர். நுங்கு விழாவானது பனைமரத்தின் தேவை குறித்தும் பனைமரத்தினால் பெறப்படக்கூடிய பயன்கள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்டுள்ளது. தும்பரையில் தோட்ட தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் வடிவேல் சுரேஷ், மனோ கணேசன் ஆகியோர் ஆராய்ந்துள்ளனர். ரத்தினபுரி தும்பரை 82ஆம் இலக்க பிரிவில் தோட்ட அதிகாரி மற்றும் காவலாளி ஆகியோர் இணைந்து தொழிலாளர்கள் மீது மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களான வடிவேல் சுரேஷ், மனோ கணேசன் ஆகியோர் இன்று அங்கு சென்றிருந்தனர். தோட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம், போலீஸ் நிலையத்துக்கு நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். இவ்வாறு நடைபெற்று தொடர்ந்து ரத்தினபுரி மாவட்டத்திலே எங்களுடைய மக்களை யாராவது கஷ்டப்படுத்த இழிவுபடுத்தி இவ்வாறான ஒரு சட்டம் இல்லை, சட்டத்தை மீறி சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த தோட்ட முகாமையாளர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆகவே இதை நாங்கள் ஜீரணிச்சு கொண்டிருக்க முடியாது. பாமர மக்கள், ஏழை மக்கள், ஆனால் எங்கள் ரத்தம் கூட பிறந்த மக்கள், எங்கள் இனம், சமூகம், இலங்கையர்கள் நினைக்கின்றோம். ஆகவே தெரிய வந்திருக்கின்றோம். ஆகவே எக்காரணம் கொண்டும் இனிமேல் இத்தகைய நடவடிக்கைகள் ரத்தினபுரி மாவட்டத்தில் நகரக்கூடாது. சர்வதேச ரீதியிலான சிலம்பாட்ட போட்டியில் சாதனை படைத்த முல்லைத்தீவு இனிய வாழ்வு இல்ல மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. சர்வதேச ரீதியிலான சிலம்பாட்ட போட்டி இம்முறை இலங்கையில் இடம்பெற்ற நிலையில் அதில் பங்கு பெற்று சாதனை படைத்த முல்லைத்தீவு இனிய வாழ்வு இல்ல மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிலம்பாட்ட போட்டி உலக சிலம்பம் விளையாட்டு சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றது. போட்டியில் புதுக்குடியிருப்பு இனிய வாழ்வு இல்லத்தைச் சேர்ந்த 26 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பங்கு பற்றி 13 தங்கப் பதக்கங்கள், 8 வெள்ளிப் பதக்கங்கள், 4 வெண்கலப் பதக்கங்கள் என்பவற்றை பெற்று முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் புதுக்குடியிருப்பு மண்ணுக்கும் பெருமை சேர்த்தனர். அந்த வகையில் சிலம்பாட்ட போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு புதுக்குடியிருப்பு வள்ளிப்புணத்தில் அமைந்துள்ள இனிய வாழ்வு இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டதுடன் சிலம்பு பயிற்சியை வழங்கிய ஜெயம் ஜெகன் ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர். இனிய வாழ்வு இல்ல தலைவரும் மாகாண இறைவரி திணைக்கள பிரதி ஆணையாளருமான ஜேசு ரெஜினோல்டின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக முல்லைத்தீவு மாவட்ட காணி பகுதிக்கான மேலதிக மாவட்ட செயலாளர் ஜெயகாந்தன் பங்கேற்றார். அத்துடன் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக நிர்வாக கிராம அலுவலர் தமிழ்ச்செல்வன், இனிய வாழ்வு இல்ல முகாமையாளர் எஸ் ரவீந்திரன், செயலாளர் பொன் பேரின்பநாயகம், பொருளாளர் ஏ திருச்செல்வம் மற்றும் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலர் பங்கேற்றனர். பதுளை மகியங்கனை வீதியில் புவகொடமுள்ள பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பதுளை மகியங்கனை வீதியில் புவகொடமுள்ள பகுதியில் இன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் முச்சக்கர வண்டி ஒன்று மோதி விபத்திற்குள்ளாகின. பேருந்து முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 4 காயமடைந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். தேகியத கண்டியவிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பதுளையிலிருந்து ரிதிவான நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். நுவரெலியாவில் அடைமழை பெய்து வருகின்றது. நுவரெலியாவில் தொடர்ந்தும் மாலை வேளைகளில் அடைமழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக வாகனங்களை அவதானமாக செலுத்துமாறு போலீசார் சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக நுவரெலியா ஹேட்டன் பிரதான வீதியில் ருவான் எலியா, பிளாக்ஃபுல், வெண்டிகோனர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நான்ஹுயா ரதல்ல குறுக்கு வீதி மற்றும் நுவரெலியா பதுள்ளை, நுவரெலியா கண்டி உள்ளிட்ட பிரதான வீதிகளிலும் அடிக்கடி கடும் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. இதனால் வாகன சாரதிகள் பனிமூட்டம் மற்றும் மழையுடனான காலநிலை நிலவும் போது தமது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிர செய்தவாறு பயணிக்குமாறும் அதன் மூலம் விபத்துகளை தவிர்த்துக் கொள்ளலாம் என்றும் நுவரெலியா போக்குவரத்து போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
காணாமல் போனோர் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டுமென காணாமல் போனோரின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காணாமல் போனோருக்கு என்ன நடந்தது என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டுமென காணாமல் போனோரின் குடும்ப ஒன்றியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த ஒன்றியத்தினால் கொழும்பில் இன்று நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அதன் உறுப்பினர்களில் ஒருவரான சித்தி அமீனா இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். அந்த ஒன்றியத்தினால் கொழும்பில் இன்று நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அதன் உறுப்பினர்களில் ஒருவரான சித்தி அமீனா இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். என் சகோதர எங்களோட கிட்டால் இருக்கிற அவங்களோட மகனை கடத்தி 15 வருஷமாகுது. நாளைக்கு அமுதாவன்றவங்க அவங்க எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் செஞ்சவங்க தான், எல்லாருக்கும் அநியாயம் செஞ்சவங்க தான். ஏண்ட பிள்ளையும் கடத்தி 15 வருஷம் ஆகுது. ஒரு விதமான பேச்சும் இல்லை, வழக்கும் இல்லை. இவங்களோட வழக்கு போகுது. ஆனால் இவங்க நல்ல உச்சாயம் என்னையும் கூப்பிட்டாங்க, நான் போவல. எனக்கு போத்து வழி இல்லை, எனக்கு சல்லி இல்லை, அதனால் நான் போவல. அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை செல்லணும், எங்களுக்கு பார்த்து பேசணும், எங்களுக்கு இதுக்கு உண்டான நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து தரணும். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் நேற்று விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்திலேயே இந்த விடயம் பதிவிடப்பட்டுள்ளது. அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் அபிவிருத்தி, பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது நாட்டிற்கு இந்தியா தொடர்ச்சியான ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற முப்படையினர் ஆட்கடத்தலுக்கு உட்படுத்தப்படுவது தொடர்பில் தகவல் வழங்க விசேட பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரில் இலங்கையர்கள் ஈடுபடுத்தப்படுவது தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரில் நாட்டின் முப்படை ஓய்வு பெற்ற உறுப்பினர்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் ஆட்கடத்தல் நடவடிக்கை தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக சிறப்பு பிரிவை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ரஷ்ய உக்ரைனிய போரில் ஈடுபட்டுள்ள முப்படைகளின் ஓய்வு பெற்ற வீரர்கள், அவர்களின் பயண தேதிகள், தொடர்புடைய நபர்கள், நிறுவனங்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் பாதுகாப்பு அமைச்சின் சிறப்பு தொலைபேசி இலக்கமான 0112441146 உடனடியாக தொடர்பை ஏற்படுத்தி தகவலை வழங்குமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குடும்ப உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது நாட்டின் குடிமக்களின் உயிரை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் ஒரு நடவடிக்கை என்பதால் இது தொடர்பாக விசேட கவனம் செலுத்தி தகவல்களை வழங்குமாறு அனைவரிடமும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நாளாந்தம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சர் டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த ஒரு வார காலப்பகுதிக்குள் மாத்திரம் 670 பேர் டெங்கு நோய் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறையினரால் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் கடந்த ஜனவரி முதல் நேற்று வரை 22,943 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இவ்வாண்டு ஜனவரியில் 10,417 நோயாளர்களும், பிப்ரவரியில் 6,007 நோயாளர்களும், மார்ச் மாதத்தில் 3,615 நோயாளர்களும், ஏப்ரல் மாதத்தில் 2,234 நோயாளர்களும் இடங்காணப்பட்டுள்ளனர். மேலும் இவ்வாண்டு 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தில் 8,223 பேரும், வடமாகாணத்தில் 4,397 நோயாளர்களும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஒட்டகப்புலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகள் இன்று திறக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஒட்டகப்புலத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட 234.8 ஏக்கர் காணிக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. பொன்னாலை பருத்தித்துறை கடற்கரை வீதியில் பலாலி வடக்கு பாடசாலைக்கு அருகிலும், விமான நிலைய வீதியில் மருதடி சந்தியிலிருந்து பலாலி நோக்கி செல்லும் வீரப்பளை வீதியும் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக விமான நிலைய வீதி ஊடாகவும் ஒட்டகப்புலம் பிரதான வீதி ஊடாகவும் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு செல்ல ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருந்தன.
வசாவிளான் கிழக்கு, வசாவிளான் மேற்கு, பலாலி வடக்கு, பலாலி கிழக்கு, பலாலி தெற்கு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளுக்குட்பட்ட 234.8 ஏக்கர் காணி அண்மையில் விடுவிக்கப்பட்டது. இங்கு வசித்த 327 குடும்பங்கள் காணி உரிமை கோரி பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் 171 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் காணிகளை அடையாளப்படுத்தி துப்புரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளனர். இதனிடையே ஏனைய மக்களும் தங்களின் காணிகளை அடையாளப்படுத்தி துப்புரவு பணிகளை ஆரம்பிக்க மிக விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசு உத்தியோகத்தர்களுக்கான 2ஆம் மொழி பயிற்சி நெறியொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசு உத்தியோகத்தர்களுக்கான சிங்கள பயிற்சி நெறியின் ஆரம்ப நிகழ்வு மாவட்ட காணி பிரிவுக்கான மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி நவரூபரஞ்சனி முகுந்தன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தினால் 2ஆம் மொழி பயிற்சி நெறி நாடளாவிய ரீதியில் நடத்தப்படுகின்றது. 150 மணித்தியாலங்களை உள்ளடக்கிய இக்கற்கை நெறியை அரசு திணைக்களங்களில் கடுமையாற்றும் உத்தியோகத்தர்கள் ஆர்வமாக கற்று வருகின்றனர். அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தின் வளவாளராக கே மதிசூதனன் கலந்து கொண்டார். நிகழ்விற்கு மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகத்தர் கே மதிவண்ணன், அரச கர்ம மொழிகள் திணைக்கள 2ஆம் மொழி கற்கையின் இணைப்பாளர் என் விஜயதாஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். இது 25 நாட்களை கொண்ட ஒரு பாடநெறியாக அமைகின்றது. உண்மையில் அரச உத்தியோகத்தர்களை பொறுத்தவரையில் அரச கர்ம மொழிகளாக சிங்களம், தமிழ் ஆகிய 2 மொழிகளும் இருக்கின்ற நிலையில் தமிழ் பேசுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு சிங்கள மொழி அறிந்திருக்க வேண்டியது முக்கிய விடயமாகும். அந்த வகையில் அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்கின்ற இந்த சிங்கள பாடநெறியை எமது மட்டக்களப்பு மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் முகமாக இந்த பாடநெறி ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டுள்ளது. பதுளை மாவட்ட பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கி வைக்கப்பட்டன. பதுளை மாவட்டத்தில் உள்ள 12 பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு 1,15,00,000 ரூபாய் பெறுமதியான மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. நேற்று கல்வி ராஜாங்க அமைச்சின் காரியாலயத்தில் வைத்து தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை அதிபர்களிடம் குறித்த மடிக்கணினிகள் வழங்கி வைக்கப்பட்டன. கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாசலம் அரவிந்தகுமார் மடிக்கணினிகளை வழங்கி வைத்தார். இத்தாலி மற்றும் ஜேர்மன் கடவு சீட்டுகளை தயாரிப்பதற்கான போலி ஆவணங்களுடன் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்தாலி மற்றும் ஜேர்மன் கடவு சீட்டுகளை தயாரிப்பதற்கான போலி ஆவணங்களுடன் வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வசிக்கும் 38 வயதான வர்த்தகர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த வர்த்தகர் துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்று ஆடைகள், காலணிகளை இலங்கைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் தொழிலிலும் ஈடுபட்டுள்ளார் என்பது விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. இவருடைய பயண பொதியில் போலியான 9 இத்தாலி கடவுச்சீட்டுகள், ஜெர்மன் கடவு சீட்டு மற்றும் விசா சீட்டு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் இந்த போலியான ஆவணங்களை பயன்படுத்தி கடவு சீட்டுகளை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஆட்கடத்தல் குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபராக இருக்கலாம் என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அட்சய திருதியை நாளான இன்று யாழ்ப்பாணத்தில் நகைகளை வாங்குவதில் அதிகளவானவர்கள் ஆர்வம் காட்டியிருந்தனர். அட்சய திருதியை நாளான இன்று யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகை கடைகளில் வழமைக்கு மாறான வகையில் மக்கள் கூட்டத்தை அவதானிக்க முடிந்தது. சித்திரை மாதம் வருகின்ற அமாவாசை நாளை அடுத்து 3ஆம் வளர்பிறை நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் நாம் புதிதாக வாங்குகின்ற பொருட்கள் அதிகளவில் நம்மிடம் சேரும் என்பது ஐதீகம். அதற்கெனவே அதிகளவானவர்கள் இந்த அட்சய திருதியை நாளில் தங்க நகைகளை வாங்குவதற்கு விரும்புகின்றனர். நீர்கொழும்பு கந்தானி பகுதியில் வீடொன்றில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு கந்தானி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீடொன்றில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் ஜாயல பொது சுகாதார வைத்திய அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன.
ஜாயல பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மனித பாவனைக்கு உதவாத காலாவதியான 1769 கிலோ உருளைக்கிழங்கு, 732 கிலோ பெரிய வெங்காயம், 2600 கிலோ கடலை, 29 கிலோ பருப்பு, 20 கிலோ அரிசி, 3 கிலோ மஞ்சள் மற்றும் 150 கிலோ உளுந்து உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த உணவுப் பொருட்கள் கடந்த 7ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொண்டுவரப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் உள்ள நிலையில் உதவியாளர் ஒருவர் ஊடாக இந்த உணவுப் பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பில் சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு உதவும் வகையில் காவியா பெண்கள் அபிவிருத்தி நிலையத்தால் விற்பனை நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட காவியா பெண்கள் அபிவிருத்தி நிறுவனம் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் மற்றும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற கிராமப்புற குடும்ப பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தும் விற்பனை நிலையம் ஒன்று இன்று மட்டக்களப்பில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட அபிவிருத்தி குழுவின் சிபாரிசுக்கமைய வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மண்முனை வடக்கு பிரதேச செயலக அனுசரணையில் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அஜித்குமார் யோகமலர் வழிகாட்டலில் இச்செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் வறுமை கோட்டின் கீழ் வாழும் 100 சிறு கைத்தொழில் முயற்சியாளர்கள் பயனடைவர். நிகழ்வில் ஆன்மீக அதிதியாக கோட்டமுனை மெத்தடிஸ்ட் திருச்சபையின் அருட்பணி KJ அருள்ராஜ், பிரதம அதிதியாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம பொறியியலாளர் A லிங்கீஸ்வரன், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் A தரணிதரன், மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஜெயரஞ்சனி கணேசமூர்த்தி, மண்முனை வடக்கு பிரதேச செயலக அலுவலக அபிவிருத்தி உத்தியோகத்தர் மதிரூபினி உதயசுந்தரம் உட்பட காவியா கைத்தொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் குடத்தனை வலிகண்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மருதங்கேணி வீதியில் குடத்தனை வலிகண்டி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார். வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்துடன் மோதியே விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 27 வயதான பெண் படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.